ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த முறை தோபித்தின் புத்தகம் குறித்து நாம் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவிற்கு 2 முக்கியமான கேள்விகள் அடங்கிய கமெண்ட் வந்திருந்தது. அதற்கான ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்கும்படியாகத்தான் நாம் இந்த வீடியோவை செய்ய போகிறோம். முதல்ல அந்த கமெண்ட்ஸ் என்னங்கிறத நாம் பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்காக நாம் பதில் சொல்லலாம். டொமினிக் பால் என்கிறதான ஒரு சகோதரர் ஒரு வசனத்தை மாத்திரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை மாத்திரம் மேற்கோள் காண்பித்திருக்கிறார். வசனத்தை வாசிக்கிறேன். இதை கேட்ட இயேசு அவரிடம், உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது. உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்கிறதான வசனத்தை மாத்திரம் கோட் பண்ணியிருக்கிறார். அதாவது தோபித்தினுடைய புத்தகத்தில் தான தர்மம் செய்வது பாவத்திலிருந்து விலக்கு தரும் என்கிறதான ஒரு அடிப்படையில், ரட்சிப்பிற்கு உதவி செய்யும் என்கிற அடிப்படையில் வருகிறது. அது தவறு என்று நான் சொல்லியிருந்தேன். அப்போ அதை காண்பிக்கிறதற்காக இந்த வசனத்தை அவர் மேற்கோள் காண்பித்திருக்கிறார். இந்த இடத்துலையும் கூட ஒருவர் தான தர்மம் செய்வதார் பரலோகத்திற்கு போய்விடுவார் என்கிற அர்த்தத்தில் இந்த வசனமும் சொல்லப்படவில்லை. ஒருவேளை ஆண்டவர் இதை கட்டளையாக கொடுத்திருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு எல்லோரும் அதே காரியத்தை செய்கிறார்களா? இது அந்த செல்வரான தலைவருக்கு மட்டுமான கட்டளையா, இல்லை எல்லோருக்குமான கட்டளையா என்கிற கேள்வியை நாம் கேட்கணும். அந்த மாதிரி நாம் யோசித்து வியாக்கியானம் பண்ணினா, இன்றைக்கி பரலோகத்துக்கு போகிறதுக்கு உள்ளதெல்லாம் விற்றுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை பின்பற்றினா தான் பரலோகத்திற்கு போக முடியும் என்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்தால் சரியாக இருக்குமா? அது தவறாக இருக்கும். இந்த மனிதன் அவனுடைய முழுமையான சார்பு அவனுடைய செல்வத்தின் மேல் இருந்தது என்பதை எடுத்து காண்பிக்கும்படியாக ஆண்டவர் அதை செய்கிறார். தேவனிடத்தில் வரக்கூடிய ஒரு மனிதன் அவன் பொருளையோ பணத்தையோ வேறு எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது, கடவுளையே சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற நிலையை உணர்த்தும்படியாகத்தான் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். இன்னொரு வேத வசனத்தை கூட நீங்கள் 1 தீமோத்தேயுல பவுல் தீமோத்தேயுவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை பாருங்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மையையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேர் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதார குணம் உள்ளவர்களும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ இந்த வசனமும் தான தர்மம் செய்கிறதுனால் ஒருவர் பரலோகத்திற்கு போக முடியும் என்று சொல்லவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி வசதி படைத்தவராய் இருப்பார் என்று சொன்னால், அவர் எப்படி தன்னுடைய செல்வத்தினால் பிறருக்கு உதவி செய்வதை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதைத்தான் இந்த பகுதி சொல்லுது. அதே மாதிரி தான் மலை பிரசங்கத்திலையும் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்க்காதிருங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேருங்கள் என்று. இதை எப்படி செய்ய முடியும்? கடவுளுக்கு கொடுக்கறதன் வழியாக, அதோடு கூட ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறதின் வழியாக அதை செய்ய முடியும். ஆகவே இந்த வேத வசனங்கள் எதுவுமே ஒருவர் தான தர்மம் செய்வதனால் அவருடைய பாவங்களிலிருந்து விலக்கு கிடைக்குமோ அல்லது அவர் பரலோகத்திற்கு போய்விடுவார் என்கிறதான வழியில் வரவில்லை. இரண்டாவதாக இன்னொரு நபர் அருள்குமரன் என்பவர் கேட்டிருக்கிற கேள்வி, அதில் அவர் 3 கேள்வி கேட்டிருக்கிறார். யாக்கோபுக்கு ஒரு தூதர் தோன்றி வாதுமை புன்னை மரக்கோள்களை நீரில் வைத்து கலப்பு நிற குட்டி ஈனச் செய்தது சந்தேகம் வரலையாம். மீனின் ஈரல் கொண்டு அசுத்த ஆவியை விளக்கியது சந்தேகமா? தானியேல் தூதர் தடுக்கப்பட்டது, மிக்கேல் தூதர் உதவியது சந்தேகமில்லை. ரபேல் அதை செய்தார் என்றால் சந்தேகம். ஆபிரகாம் 3 ஆடவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கிய போது சந்தேகமில்லை. ஆண்டவரின் தூதர்கள் போற்றி என்றால் சந்தேகம். இந்த முதல் கேள்வியே தவறு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா
இது குறித்ததான வசனம் வரக்கூடிய பகுதி என்ன, அந்த வசனத்துடைய சூழல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல அந்த யாக்கோபனுடைய கதைக்கு வருவோம். 30ஆம் அதிகாரத்தில் லாபானிடத்தில் இவர் சம்பளம் பேசுகிறார். நான் உம்மிடத்தில் இருந்து வேலை செய்யணுன்னா எனக்கு என்ன சம்பளம்? அந்த சம்பளத்தை பேசுனதுக்கு அப்புறம் இவர் தன்னுடைய சொந்த ஊரில் கானானில் மெய்ப்பர்கள் அவர்கள் உபயோகித்ததான ஒரு வித்தையை இங்கே செயல்படுத்துகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்து கொள்ளுவான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போடுவான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலம் உள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல தூதனை குறித்த எந்த ஒரு குறிப்பும் வரவில்லை என்பதை நீங்கள் முதல்ல கவனிக்கணும் அப்படிங்கிற. அப்போ முதல் விசை சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தில் தூதனை குறித்த எந்த ஒரு காரியமும் வரலங்கும்போது தூதன்தான் இதை செய்ய சொன்னான் என்று சொல்லுவது எந்த வகையில் ஒரு அறிவுபூர்வமான வாதமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை. தன் மனைவிகளிடத்தில் பேசும்போது தான் யாக்கோபு சொல்கிறார், தான் ஒரு சொப்பனம் கண்டதாக சொல்லுகிறார். அவர் கண்ட சொப்பனம் என்ன, அதை 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு. ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடைய பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக கண்டேன். இங்கேயுமே சொப்பனத்தில் தேவதூதன் வந்ததை குறித்து எதுவுமே சொல்லப்படலை. இதுக்கு அப்புறம் தேவதூதன் தோன்றியதை குறித்து தான் இப்போ யாக்கோபு என்ன சொல்கிறார் பாருங்கள். தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொழிகிற கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரி உள்ளவளுமாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இந்த இடத்துல பேசுகிறது தேவதூதனா அல்லது ஆண்டவரா என்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக நாம் எழும்ப வேண்டும். ஏன்? தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனிங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. அப்போ இது தேவதூதனா, பேசுகிறது தேவனா? இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொன்னார் என்றான். அப்போ இங்கே பேசுனது தேவதூதன் அல்ல, தேவனே பேசுகிறதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு படி மேலே போய் உங்களுடைய வாதத்தின்படியே வந்தால் கூட இது தேவதூதன் சொல்லிதான் யாக்கோபு செய்தான் என்றால் கூட இதில் எனக்கு சந்தேகம் வரவில்லை. ஆனால் ரஃபேல் மீனுடைய ஈரலை கொண்டு அசுத்த ஆவியை துரத்தினார் என்பதுதான் எனக்கு இன்னும் சந்தேகம். ஏன் அப்படின்னா, அசுத்த ஆவி என்பது விழுந்து போன தேவதூதர்கள். அந்த விழுந்து போன தேவதூதர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட வலிமையை இன்னும் பெர்மிட் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம வேதத்திலிருந்து பார்க்க முடிகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஆவிகள் துர்நாற்றத்தினால் ஓடும் என்று சொல்லுவது நமக்கு தேவனையும் மட்டுப்படுத்துகிறது போல இருக்கிறது, இந்த ஆவிகளையும் மட்டுப்படுத்துகிறது போல, அது ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விதத்தில் இருப்பது போலத்தான் இப்பொழுதும் எனக்கு தெரிகிறது. இது சந்தேகம்தான். சரி, இப்போ தானியேல் தடுக்கப்பட்டதை குறித்ததான விவரத்துக்கு வந்தால் கூட, தானியேல் தடுக்கப்பட்ட போது மைக்கேல் உதவி செய்தது எனக்கு சந்தேகம் இல்லை.
ஆனால் ரஃபேல் செய்த காரியத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் வேறு எங்கேயுமே ரஃபேலை குறித்து வாசிக்கலை. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு நீங்கள் இந்த பகுதியில் சொல்லியிருக்கிற தகவலை போல் வேறு எங்குமே அசுத்த ஆவியை துரத்துகிறதற்காக இது போன்ற நடைமுறையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியதாகவும் நான் வாசிக்க முடியவில்லை. யூத மார்க்கத்தை சேர்ந்த கிரேக்க பின்னணியத்தை கொண்டவர்கள் தான் இது போன்ற நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். மற்றபடி யூதர்களுடைய அந்த எபிரேய தனக் வேதாகமத்தில் இந்த பகுதியை அவர்கள் சேர்க்காததற்கு காரணம் என்ன? ஏன்னா இது எல்லாம் வரலாற்றுக்கு புறம்பான ரீதியில், அங்கே ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனத்திற்கு புறம்பான ரீதியில் இது போன்ற விஷயம் வரும்பொழுது அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற கேள்வி இயல்பாக வரும். இப்போ தானியேலுடைய காரியத்துக்கு வருவோம். தானியேலுக்கு செய்தியை கொண்டு வர வந்த தூதன் தடைப்பட்டது. அங்கேயுமே அவன் செய்தியைத்தான் கொண்டு வந்தானே ஒழிய இவனுடைய ஜெபத்தை அவன் தேவனிடத்தில் கொண்டு போனான் என்று நாம் இங்கே வாசிக்கவில்லை. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தயவு செய்து சகோதரரும் கேட்கிற நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மூன்றாவதாக, ஆபிரகாம் 3 ஆடவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து தரை மட்டும் குனிந்து வணங்கிய போது சந்தேகமில்லை, ஆண்டவருடைய தூதர்கள் போற்றி என்றால் சந்தேகம் அப்படிங்கிற கேள்வியை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கும் காரணம் அவர்கள் தேவதூதர்கள் என்று எண்ணி ஆபிரகாம் வணங்கவில்லை. அந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே தேவதூதர்கள் என்று சொல்லவில்லை. 3 புருஷர்கள், அதாவது அவங்களுடைய கலாச்சாரத்தில் அந்நியர்களை உபசரிக்கிறதற்கு அவர்கள் முந்தி கொள்ளுவார்கள். இது மாத்திரமல்ல, நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லியிருக்கிற அதே காரியத்தை தான் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அந்த 2 புருஷர் லோத்தின் வீட்டிற்கு போன பொழுது அங்கேயும் அவர் இதைத்தான் செய்தார் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. ஏன் அதை செஞ்சாங்க? என அந்நியரை உபசரிக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பி அதை செய்தார்கள். அது அவருடைய இயல்பான ஒரு விஷயம். இதைத்தான் எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. இப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு சில வசனங்களை எடுத்துக்கிட்டு என்னோடு பேசி எனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லுகிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இதனுடைய கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே போன்று மீனுடைய ஈரலை சந்தேகம் இல்லாமல் அதை வைத்து பிசாசை துரத்த முடியும் என்பதற்கான நிரூபணம் நாம் செய்ய முடியுமா? தேவதூதர்களை ஆண்டவர் இன்றைக்கும் விசுவாசிகளுக்காக பயன்படுத்துகிறாரான்னு கேட்டால் வேத வசனம் இருக்குது. இன்றைக்கும் ஆண்டவர் தேவதூதர்களை பயன்படுத்துகிறார். ரட்சிப்பை பெறுகிறவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகள் என்று எபிரேயர் 1 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. அதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இப்பொழுதும் நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன், தான தர்மம் என்னை ரட்சிக்காது. தேவதூதர்கள் என்னுடைய ஜெபத்தை கொண்டு போய் ஆண்டவருக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் ஆண்டவர் நான் பேசுகிறது அவருக்கு தெரியும். என்னுடைய இருதயத்தின் இருந்து சொல் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். அதனால் அவர் ஒரு தேவதூதன்ட்ட தான் என்னுடைய ஜெபத்தை வாங்கி கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மூன்றாவதாக, ஆபிரகாம் வணங்கியது என்பது ஒரு அந்நிய நபர்கள், விருந்தினர்கள் என்று சொல்லி அந்த விருந்தினர்கள் தயவு செய்து என் வீட்டில் வந்து அவர்கள் உணவு அருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தார். இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது தான் நான் உறுதிப்பட நினைக்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.